For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். Phases of Stone Age in India. இந்தியாவின் கற்கால கட்டங்கள். Paleolithic Age பழைய கற்காலம். Period. Approximately 2 million years ago, 10,000 BCE. Tools. Crude, hand axes, cleavers, choppers. Life, hunting, gathering, cave dwellings. Sites, Gibeka Madhya Pradesh, Hunsgi Karnataka, Karnool Caves Andhra Pradesh. காலம், சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன், கிமு 10,000. கருவிகள், முழுமையாக வடிவமைக்கப்படாத கருவிகள், ஹேண்ட் ஆக்ஸ், கிளீவர், சாப்பர். வாழ்க்கை, வேட்டை, உணவு சேகரிப்பு, குகைகளில் வாழ்வு. முக்கிய இடங்கள், பீம்பேட்கா மப்பி, ஹுன்ஸ்கி, கர்நாடகா, குர்னூல் குகைகள், ஆந்திரா. In 1930, Gabriel de Montalet, a French investigator, started naming the cultural divisions in the manner of stages. In this context, the Paleolithic Age, Old Stone Age, comes first. It was an age of hunting and food-gathering culture. Paleo means old and lithic means stone. For this it is called Paleolithic, which is divided into 3 phases: lower, middle and upper Paleolithic culture. 1930 ஆண்டில் பிரெஞ்சு ஆய்வாளரான கேப்ரியல் டி மாண்டிலெட் கலாச்சார பிரிவுகளை நிலைகளின் முறையில் பெயரிடத் தொடங்கினார். இந்த சூழலில் பழங்கால காலம் பழைய கற்காலம் முதலில் வருகிறது. இது வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரிக்கும் கலாச்சாரத்தின் சகாப்தமாகும். பழங்காலக் என்றால் பழையது என்றும் கற்பம் என்றால் கல் என்றும் பொருள். இதற்காக இது பழங்கால காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது கீழ், நடுத்தர மற்றும் மேல் பழங்கால கலாச்சாரம் என 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. Lower Paleolithic Age 5 லட்சம் - 1 லட்சம் BC. It covers the greater part of the Ice Age. The people were wanderers. They did not know how to grow food. They used to eat fruits, birds and raw animal flesh, etc. The tools were usually made of hard rock, quartzite, and therefore the man of Paleolithic Age is called quartzite man. For hunting they used hand, axe, cleavers, flaxes and chopper of irregular shapes. Fossil of Homo erectus from Hathnora Narmada basin of this age has been found. This age is represented by Sohan culture now in Pakistan. இது பனி யுகத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது. மக்கள் அலைந்து திரிபவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு உணவு பயிரிடத் தெரியாது. அவர்கள் பழங்கள், பறவைகள் மற்றும் பச்சையான விலங்கு சதை போன்றவற்றை சாப்பிட்டனர். கருவிகள் பொதுவாக கடினமான பாறையால் செய்யப்பட்டன, குவார்ட்சைட். எனவே பழங்கால கால மனிதன் குவார்ட்சைட் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். வேட்டையாடுவதற்கு அவர்கள் கை, கோடாரி, வெட்டும் கருவிகள், ஆளி விதைகள் மற்றும் ஒழுங்கற்ற வடிவிலான வெட்டுதல் ஆகியவற்றை பயன்படுத்தினர். இந்த காலத்தைச் சேர்ந்த ஹத்னௌரா நர்மதா படுகையிலிருந்து ஹோமோ எரெக்டஸ் புதைபடிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தை சோஹன் கலாச்சாரம் தற்போது பாகிஸ்தானில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. Important sites: Sohan Valley Punjab, Belan Valley Mirzapur, Narmada Valley Madhya Pradesh, Didwani Rajasthan, and Gibeka MP, Singrauli Basin UP, Chota Nagpur Jharkhand, Assam, Andhra Pradesh, Karnataka and in whole India except Sindh Kerala. Middle Paleolithic Age 1 லட்சம் 40,000 BC, it was an age of flakes. A bit change in the shape of tools made of stones or bones is remarked. Now they started using blades, points and scrapers made of flakes. Still they had no house to live in. They lived under the rocks in caves and hollow tree trunks. They were afraid of wild creatures. Neanderthal man dominated this stage of human evolution. அது செதில்களின் யுகம். கற்கள் அல்லது எலும்புகளால் ஆன கருவிகளின் வடிவத்தில் சிறிது மாற்றம் காணப்படுகிறது. இப்போது அவர்கள் செதில்களால் ஆன கத்திகள், முனைகள் மற்றும் ஸ்கிராப்பர்களை பயன்படுத்தத் தொடங்கினர். இன்னும் அவர்களுக்கு வாழ வீடு இல்லை. அவர்கள் பாறைகளுக்கு அடியில் குகைகளிலும் வெற்று மரத்தின் தண்டுகளிலும் வாழ்ந்தனர். அவர்கள் காட்டு உயிரினங்களுக்கு பயந்தார்கள்.
மனித பரிணாம வளர்ச்சியின் இந்த கட்டத்தில் நியாண்டர்தால் மனிதன் ஆதிக்கம் செலுத்தினான். Important sites: Bankura and Purulia, West Bengal; Nivasa, Naudeo Madhmeshwar, Saregaon and Nivasa, Maharashtra; Malprabha and Bhatprabha Basin, Karnataka; Narmada Valley, etc. In Dibeka MP 200 rock shelters, caves and thousands of paintings have been traced which are of Middle Paleolithic age, i.e. scrapper and borer culture. Pambura மற்றும் புருலியா மேற்கு வங்காளம், நெவாசா, நோதூர் மத்மேஸ்வர், சுரேகான் மற்றும் நெவாசா மகாராஷ்டிரா, மல்பிரபா மற்றும் காட்பிரபா பேசின் கர்நாடகா. நர்மதா பள்ளத்தாக்கு முதலியன. பிம்பேட்காவில் MP 200 பாறை உறைவிடங்கள், குகைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை இடைக்கற்கால வயது, அதாவது ஸ்கிராப்பர் மற்றும் துளைப்பான் கலாச்சாரம். Upper Paleolithic age 40000, 10000 BC. In this period, human lived as nomadic hunter-gatherers. The traces of Homo sapiens have been discovered. Rock paintings and carvings have been found in Dibeka that reflect art and rituals of this period. The animals depicted in these are mostly bisons, elephants, tigers, boars, rhinoceros, etc. The Upper Paleolithic art is characterized by red and green colors. இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் நாடோடி வேட்டைக்காரர்களாக வாழ்ந்தனர். இந்த காலகட்டத்தின் கலை மற்றும் சடங்குகளை பிரதிபலிக்கும் பாறை ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பீம்பெட்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சித்தரிக்கப்பட்டுள்ள விலங்குகள் பெரும்பாலும் காட்டெருமைகள், யானைகள், புலிகள், பன்றிகள், காண்டாமிருகங்கள் போன்றவை. Important sites: Andhra Pradesh, Karnataka, Maharashtra, Bhopal, Dibeka and Chota Nagpur, Jharkhand. Mesolithic age இடைக்கால கற்காலம். Period: 10 BCE 000 முதல் 6000 வரை BCE. Tools: microliths, small stone tools, bow arrow. Life: semi-nomadic, domestication of animals begins. Sites: Bagor, Rajasthan; Adamgarh, Madhya Pradesh; Dibeka rock paintings. காலம்: கிமு 10000, கிமு 6000. கருவிகள்: சிறிய கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் மைக்ரோலித்ஸ். வில் அம்பு. வாழ்க்கை: அரை இடம்பெயரும் வாழ்க்கை, விலங்குகளை அடக்கிக் கொள்வது தொடங்கியது. இடங்கள்: பாகோர், ராஜஸ்தான்; ஆட்டம்கட் மப்பி, பீம்பேட்கா ஓவியங்கள். நியலித்திக் ஏஜ் புதிய கற்காலம். பீரியட்: 6 BCE 000 முதல் 2000 வரை BCE. Tools: polished stone tools, axes, sickles. Life: agriculture begins, permanent settlements, pottery. Sites: Mehrgarh, Pakistan; Burzahom, Kashmir; Chirand, Bihar; Maski, Karnataka. காலம்: கிமு 6000, கிமு 2000. கருவிகள்: மென்மையாக்கப்பட்ட கல்கருவிகள், கோடாளி, அறுவடை சிறுகோல். வாழ்க்கை: விவசாயம் தொடக்கம், நிரந்தர குடியிருப்புகள், பானைகள் பயன்பாடு. இடங்கள்: மெஹ்கர், பாகிஸ்தான்; புயர்ஹோம், காஷ்மீர்; சிரந்த், பீகார்; மாஸ்கி, கர்நாடகா. சல்கோலித்திக் ஏஜ் செம்புக்கற்காலம். பீரியட்: 2 BCE 000 முதல் BCE 700 வரை. Tools: stone கூட்டல் copper tools. Life: advanced farming, villages, painted pottery. Sites: Daimabad, Maharashtra; Navdatli, Madhya Pradesh. காலம்: கிமு 2000, கிமு 700. கருவிகள்: கல் கூட்டல் செம்பு கருவிகள். வாழ்க்கை: மேம்பட்ட விவசாயம், கிராம அமைப்பு, வர்ணப்பானைகள். இடங்கள்: டைமாபாத், மஹா, நவ்டாடோலி, மபி. Importance of Stone Age studies. கற்கால ஆய்வின் முக்கியத்துவம். Shows evolution of human lifestyle, from hunting to agriculture. மனித வாழ்க்கை முறையின் வளர்ச்சியை வேட்டையிலிருந்து விவசாயம் வரை வெளிப்படுத்துகிறது. Dibeka rock shelters. Dibeka rock shelters are a UNESCO World Heritage Site located in Madhya Pradesh, India.
The site was discovered in 1957 by Indian archaeologist V.S. Wakankar. Gibeka is situated in the Rajgarh district of Madhya Pradesh, about 45 km from Bhopal. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள பீம்பெட்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். இந்த இடம் 1957 ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் V.S. வகாங்கரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பீம்பெட்கா போபாலில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் மத்திய பிரதேசத்தின் ராஜ்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. The site consists of 750 rock shelters. The rock shelters feature stunning cave paintings depicting everyday life, animals, and mythological creatures dating back to the Mesolithic era around 8000–5000 BCE. இந்த இடத்தில் 750 பாறை காப்பகங்கள் உள்ளன. இந்த பாறை காப்பகங்கள் மெசோலிதிக் சகாப்தத்திற்கு சுமார் 8000–5000 கி.மு. முந்தைய அன்றாட வாழ்க்கை, விலங்குகள் மற்றும் புராண உயிரினங்களை சித்தரிக்கும் அதிர்ச்சியூட்டும் குகை ஓவியங்களை கொண்டுள்ளன. இசம்பூர் hand axes. இசாம்பூர் கை கோடாரிகள். These hand axes were discovered in India in 1863 by geologist Robert Bruce Foote. They were made from quartzite and used for digging, butchering the meat, etc. இந்த கை கோடாரிகள் 1863 ஆண்டு இந்தியாவில் புவியியலாளர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை குவார்ட்சைட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு தோண்டுதல் மற்றும் இறைச்சி கச்சாப்பு செய்தல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டன. Tools of the Paleolithic period in India. இந்தியாவின் பழைய கற்கால கருவிகள். Types of tools. கருவிகளின் வகைகள். Hand axes, used for cutting, digging, chopping. Cleavers, broad tools with sharp edges, used for butchering animals. Choppers, for breaking bones, chopping wood. Scrapers, for cleaning hides, wood, bones. Points, sharp tools, possibly used as spearheads for hunting. Hand axe கை கோடாளி, வெட்டுதல், தோண்டுதல், மரங்களை நறுக்க பயன்படுத்தப்பட்டது. கிளீவர் பெரிய கூர்மையான கருவி, மிருகங்களை அறுப்பதற்கு பயன்பட்டது. சாப்பர் நறுக்கு கருவி, எலும்பு உடைக்கவும், மரங்களை நறுக்கவும் பயன்படுத்தப்பட்டது. ஸ்கிரேப்பர் சுரண்டி கருவி, விலங்கு தோல், எலும்பு, மரம் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. பாயிண்ட் கூர்மையான முனை கருவி, வேட்டைக்கு ஈட்டி முனையாக பயன்படுத்தப்பட்டது. ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்திய மூலப்பொருட்கள். மேட் ஆஃப் குவார்ட்சைட், பாசால்ட் அண்ட் ஹார்ட் ஸ்டோன்ஸ். குவார்ட்சைட், பாசால்ட் மற்றும் கடின கற்களால் செய்யப்பட்டவை. டெக்னிக் ஆஃப் மேக்கிங் தயாரிப்பு முறை. Tools were made by flaking chipping stones to shape. Simple and crude in appearance. ஃப்ளேக்கின் சிலைகள் அடித்து வடிவமைத்தல் முறையில் உருவாக்கப்பட்டது. மிக எளிமையானதும் முழுமையாக வடிவமைக்கப்படாததுமாக இருந்தது. இந்தியாவில் புதிய கற்கால மனிதனின் முன்னேற்றத்தை புரிந்துகொள்ள தொல்பொருள் பொருட்களின் பயன்பாடு. உணவு உற்பத்தி மற்றும் வேளாண்மையை புரிந்துகொள்ள. புதிய கற்காலத்தின் மிகப்பெரிய முன்னேற்றம் வேளாண்மையின் தொடக்கமே ஆகும். தொல்பொருள் எச்சங்கள் இதற்கான நேரடிச் சான்றுகளை வழங்குகின்றன. கரிம எச்சங்கள், எரிந்த தானியங்கள் அல்லது விதைகளின் கார்பன் அமிழ்த எச்சங்கள் கார்பனைஸ்ட் ரெமென்ஸ் சேகரிக்கப்படுகின்றன. இவை மேகர்கள் பாகிஸ்தானில் உள்ள பலூசிஸ்தான் போன்ற தளங்களிலிருந்து கோதுமை மற்றும் பார்லி போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகளை வழங்குகின்றன. இதேபோல் அசாமில் உள்ள சிராண்ட் மற்றும் கர்நாடகாவில் உள்ள பிரம்மகிரி ஆகிய இடங்களில் அரிசி பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள். விலங்குகளின் எலும்புகளில் உள்ள மாற்றங்கள் உதாரணமாக வீட்டு விலங்குகளின் சிறிய அளவு மற்றும் அவற்றின் அடர்த்தியான குவியல்கள். செம்மறி ஆடுகள், ஆடுகள் மற்றும் மாடுகள் போன்ற விலங்குகளை மனிதன் வளர்க்கத் தொடங்கியதை உறுதி செய்கின்றன. குடியிருப்பு மற்றும் சமூக அமைப்பை புரிந்துகொள்ள. தொடக்கத்தில் நாடோடிகளாக இருந்த மனிதர்கள் வேளாண்மையை தொடங்கிய பிறகு நிரந்தர கிராமங்களை அமைத்தார்கள். தொல்பொருட்கள் இந்த குடியிருப்பு அமைப்பை வெளிப்படுத்துகின்றன. குழி குடியிருப்புகள் பிட் டுவெல்லிங்ஸ். காஷ்மீரில் உள்ள பூர்ஷஹோம் தளத்தில் பூர்ஷோங் ஆழமான குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
இவை குளிர்காலங்களில் மனிதர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட குடியிருப்புகள் என்பதை குறிக்கின்றன. இந்த குழிகளில் மண் சுவர்கள் மற்றும் கூரைக்கான தூண் துளைகளின் எச்சங்கள் கிடைத்துள்ளன. சேற்றுச் சுவர்கள் மற்றும் கூரை தூண்கள் தென்னிந்திய தளங்களான பையம்பள்ளி மற்றும் உட்னூர் போன்ற இடங்களில் சேற்றுச் சுவர்களின் எச்சங்களும் கூரைகளை தாங்குவதற்கான தூண் துளைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அந்த குடியிருப்புகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவத்தை புரிந்துகொள்ள உதவுகிறது. மட்பாண்டங்களின் பயன்பாடு. களிமண் மட்பாண்டங்கள் உணவை சேமிக்கவும் சமைக்கவும் தண்ணீரை தாங்கவும் பயன்படுத்தப்பட்டன. மட்பாண்டங்களில் உள்ள வடிவங்கள், வண்ணங்கள் மற்றும் மேற்பரப்பு வேலைப்பாடுகள் அப்போதைய மக்களின் கலைத்திறனையும் சமையல் நுட்பங்களையும் காட்டுகின்றன. ஆடைகள் மற்றும் நெசவு. எலும்பு ஊசிகளின் கண்டுபிடிப்பு புதிய கற்கால மனிதன் விலங்குகளின் தோலை தவிர வேறு வகையான ஆடைகளை தைக்கவோ அல்லது நெசவு செய்யவோ முயன்றிருக்கலாம் என்பதை காட்டுகிறது. புதைத்தல் நடைமுறைகள் மற்றும் ஆன்மீக வாழ்க்கை. புதிய கற்காலச் சமூகங்களின் ஆன்மீகம் மற்றும் இறப்பிற்கு பிந்தைய நம்பிக்கைகள் குறித்து புதைக்கப்பட்ட உடல்களின் மூலம் புரிந்துகொள்ள முடிகிறது. இறுதிச் சடங்குகள். புருஷஹோமில் மனிதர்களை புதைக்கும் போதே அவர்களுடன் நாய்களையும் புதைக்கும் பழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இது இறப்பிற்கு பிந்தைய வாழ்க்கை மீதான நம்பிக்கை அல்லது செல்லப்பிராணிகள் மீதான பாசத்தை குறிக்கிறது. பொருட்கள் வைப்பு. சில இடங்களில் புதைக்கப்பட்ட மனிதர்களின் உடலுடன் மட்பாண்டங்கள் அல்லது கருவிகள் போன்ற பொருட்களை வைத்திருப்பதை காண முடிகிறது. இது இறந்தவரின் ஆன்மாவுக்காக பொருட்களை வைக்கும் பண்டைய வழக்கத்தை குறிக்கிறது. To what extent archaeological materials are useful in understanding the progress of Neolithic man in India? இந்தியாவில் புதிய கற்கால மனிதனின் முன்னேற்றத்தை புரிந்துகொள்ள தொல்பொருள் பொருட்கள் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக உள்ளன? Archaeological materials and Neolithic progress in India. இந்தியாவில் தொல்பொருள் பொருட்கள் மற்றும் புதிய கற்கால முன்னேற்றம். The Neolithic age was a revolutionary period in human history. It was during this period that humans transitioned from being hunter-gatherers to food producers. Archaeological materials are essential for understanding the progress of Neolithic man in India. புதிய கற்காலம் என்பது மனித வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான காலகட்டமாகும். வேட்டையாடிச் சேகரிப்பவர் ஹண்டர்-கேதரர் என்ற நிலையிலிருந்து உணவு உற்பத்தியாளர் ஃபுட் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கு மனிதன் மாறியது இந்த காலத்தில்தான். இந்தியாவில் புதிய கற்கால மனிதனின் முன்னேற்றத்தை புரிந்துகொள்ள தொல்பொருள் பொருட்கள் அவசியம். Key archaeological findings. முக்கிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள். Neolithic sites. Excavations at sites like Mehrgarh, Burzahom, and Chirand have uncovered evidence of Neolithic settlements, agriculture, and animal domestication. புதிய கற்கால தளங்கள். மெஹல்கர், புர்சாஹோம் மற்றும் சிராண்ட் போன்ற இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் புதிய கற்கால குடியேற்றங்கள், விவசாயம் மற்றும் விலங்கு வளர்ப்பு ஆகியவற்றின் சான்றுகளை கண்டறிந்துள்ளன. Crop remains. Archaeological findings of crop remains, such as wheat, barley, and rice, provide details about the development of agriculture. பயிர் எச்சங்கள். கோதுமை, பார்லி மற்றும் அரிசி போன்ற பயிர் எச்சங்களின் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் விவசாயத்தின் வளர்ச்சி குறித்த விவரங்களை வழங்குகின்றன. Tool technology. Discoveries of Neolithic tools, such as large stone tools and microliths, reveal the technological advancements of the period. கருவி தொழில்நுட்பம். பெரிய கல் கருவிகள் மற்றும் நுண்கற்கள் போன்ற புதிய கற்கால கருவிகளின் கண்டுபிடிப்புகள் அந்த காலத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகின்றன. Settlement patterns. Archaeological research has revealed on Neolithic settlement patterns, including the transition from nomadic to sedentary lifestyles. குடியேற்ற முறைகள். தொல்பொருள் ஆராய்ச்சி நாடோடி வாழ்க்கை முறையிலிருந்து உட்கார்ந்த வாழ்க்கை முறைக்கு மாறுதல் உட்பட புதிய கற்கால குடியேற்ற முறைகள் குறித்து வெளிப்படுத்தியுள்ளது. Neolithic life. புதிய கற்கால வாழ்க்கை. Agricultural practices.
Archaeological evidence helps understand the development and spread of agriculture in different regions of India. விவசாய நடைமுறைகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் விவசாயத்தின் வளர்ச்சி மற்றும் பரவலை புரிந்துகொள்ள தொல்பொருள் சான்றுகள் உதவுகின்றன. Diet and subsistence. Findings of food remains and cooking vessels provide information about the diet and subsistence strategies of Neolithic people. உணவுமுறை மற்றும் வாழ்வாதாரம். உணவு எச்சங்கள் மற்றும் சமையல் பாத்திரங்களின் கண்டுபிடிப்புகள் புதிய கற்கால மக்களின் உணவுமுறை மற்றும் வாழ்வாதார உத்திகள் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. Social organization. Archaeological research can reveal information about social organization, including settlement hierarchies and trade networks. சமூக அமைப்பு, தொல்பொருள் ஆராய்ச்சி, குடியேற்ற படிநிலைகள் மற்றும் வர்த்தக வலையமைப்புகள் உள்ளிட்ட சமூக அமைப்பு பற்றிய தகவல்களை வெளிப்படுத்த முடியும். Limitations and challenges. வரம்புகள் மற்றும் சவால்கள். Limited preservation. Archaeological evidence may be limited due to factors like site destruction, erosion, or poor preservation conditions. வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு, தள அழிவு, அரிப்பு அல்லது மோசமான பாதுகாப்பு நிலைமைகள் போன்ற காரணிகளால் தொல்பொருள் சான்றுகள் குறைவாக இருக்கலாம். Interpretation of evidence. Archaeological findings require careful interpretation, and conclusions about Neolithic life must be drawn cautiously. சான்றுகளின் விளக்கம். தொல்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு கவனமாக விளக்கம் தேவைப்படுகிறது, மேலும் புதிய கற்கால வாழ்க்கை பற்றிய முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும். Conclusion. Archaeological materials are crucial for understanding the progress of Neolithic man in India, providing insights into agriculture, tool technology, settlement patterns, and social organization. By analyzing these findings, researchers can reconstruct a more comprehensive picture of Neolithic life and its significance in Indian history. இந்தியாவில் புதிய கற்கால மனிதனின் முன்னேற்றத்தை புரிந்துகொள்வதற்கும், விவசாயம், கருவி தொழில்நுட்பம், குடியேற்ற முறைகள் மற்றும் சமூக அமைப்பு பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவதற்கும் தொல்பொருள் பொருட்கள் மிக முக்கியமானவை. இந்த கண்டுபிடிப்புகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கற்கால வாழ்க்கை மற்றும் இந்திய வரலாற்றில் அதன் முக்கியத்துவம் பற்றிய விரிவான படத்தை மீண்டும் உருவாக்க முடியும். Delineate, describe and account. Explain for the regional characteristics of the Neolithic period in India. இந்தியாவில் புதிய கற்காலத்தின் பிராந்திய பண்புகளை வரையறுத்து அவற்றை கணக்கிடுங்கள். Neolithic period in India. Regional characteristics. The Neolithic period in India exhibits regional characteristics shaped by geography, climate, and cultural exchange. இந்தியாவில் புதிய கற்காலம் புவியியல், காலநிலை மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தால் வடிவமைக்கப்பட்ட பிராந்திய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. Regional variations. South India. Neolithic sites like Kodakal, Utnur, and Piklihal show evidence of cattle domestication, agriculture, and distinctive pottery. தென்னிந்தியா, கோடகல், உட்னூர் மற்றும் பிக்லிஹால் போன்ற புதிய கற்கால தளங்கள் கால்நடை வளர்ப்பு, விவசாயம் மற்றும் தனித்துவமான மண்பாண்டங்களுக்கான சான்றுகளை காட்டுகின்றன. North India. Sites like Mehargarh and Burzahom reveal early evidence of agriculture, animal husbandry, and complex societies. வட இந்தியா, மெஹர்கர் மற்றும் புர்சாஹோம் போன்ற தளங்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சிக்கலான சமூகங்களின் ஆரம்பகால சான்றுகளை வெளிப்படுத்துகின்றன. Eastern India. Sites like Chirand and Chechar demonstrate rice cultivation and unique pottery traditions. கிழக்கு இந்தியா, சிராண்ட் மற்றும் செச்சார் போன்ற தளங்கள் நெல் சாகுபடி மற்றும் தனித்துவமான மண்பாண்ட மரபுகளை நிரூபிக்கின்றன. Deccan region. Sites like Inamgaon and Daimabad exhibit a blend of Neolithic and Chalcolithic cultural traits. டெக்கான் பிராந்தியம், இனாம்கான் மற்றும் தைமாபாத் போன்ற தளங்கள் புதிய கற்கால மற்றும் சால்கோலிதிக் கலாச்சார பண்புகளின் கலவையை வெளிப்படுத்துகின்றன. Factors influencing regional characteristics. Geography and climate. Regional climate, soil, and geography influence the development of agriculture, settlement patterns, and cultural practices.
பிராந்திய பண்புகளை பாதிக்கும் காரணிகள்: புவியியல் மற்றும் காலநிலை. பிராந்திய காலநிலை மண் மற்றும் புவியியல் விவசாயம், குடியேற்ற முறைகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகளின் வளர்ச்சியை பாதித்தன. கல்ச்சுரல் exchange of ideas, technologies, and goods between regions and with external cultures contributed to regional variations. கலாச்சார பரிமாற்றம், பிராந்தியங்களுக்கும் வெளிப்புற கலாச்சாரங்களுக்கும் இடையில் கருத்துக்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்களின் பரிமாற்றம் பிராந்திய மாறுபாடுகளுக்கு பங்களித்தது. Local resources. Availability of local resources, such as stone, metal, and timber, shaped tool technology and economic activities. உள்ளூர் வளங்கள், கல், உலோகம் மற்றும் மரம் போன்ற உள்ளூர் வளங்களின் கிடைக்கும் தன்மை, வடிவ கருவி தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள். Significance of regional characteristics. பிராந்திய பண்புகளின் முக்கியத்துவம். Diverse cultural landscape. Regional characteristics highlight the diversity of Neolithic cultures in India, reflecting complex social and economic dynamics. பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார நிலப்பரப்பு. பிராந்திய பண்புகள் இந்தியாவில் புதிய கற்கால கலாச்சாரங்களின் பன்முகத்தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன, இது சிக்கலான சமூக மற்றும் பொருளாதார இயக்கவியலை பிரதிபலிக்கிறது. Adaptation and innovation. Regional variations demonstrate the adaptability and innovative capacities of Neolithic communities in response to environmental and cultural challenges. தழுவல் மற்றும் புதுமை, சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார சவால்களுக்கு பதிலளிக்கும் விதமாக புதிய கற்கால சமூகங்களின் தகவமைப்பு மற்றும் புதுமையான திறன்களை பிராந்திய வேறுபாடுகள் நிரூபிக்கின்றன. Conclusion. The regional characteristics of the Neolithic period in India reflect the diversity of cultures, environments, and economic activities across different regions. Understanding these characteristics provides valuable insights into the lives and practices of Neolithic communities in India. இந்தியாவில் புதிய கற்காலத்தின் பிராந்திய பண்புகள் பல்வேறு பிராந்தியங்களில் உள்ள கலாச்சாரங்கள், சூழல்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன. இந்த பண்புகளை புரிந்துகொள்வது இந்தியாவில் உள்ள புதிய கற்கால சமூகங்களின் வாழ்க்கை மற்றும் நடைமுறைகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.